Hi friends, welcome to my channel 365 Study Series. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் ஆன இண்டிகோ கிளர்ச்சி, பாப்னா கழகம், தக்கான கலவரங்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் 3 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷனாக தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது. நம்ம பார்க்க போகிறது கருநீல சாய கிளர்ச்சி அல்லது இண்டிகோ கிளர்ச்சி அல்லது அவுரி புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. 1859, 60களில் தான் இந்த புரட்சி நடைபெறுது. இந்த உலகம் முழுவதும் செயற்கை கருநீல சாயம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இயற்கையாக இந்த பயிரை வந்து பயிரிட்டு அதிலிருந்து சாயம் தயாரித்து தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதனால் ஐரோப்பியர்களால் இந்திய விவசாயிகள் வந்து இண்டிகோ பயிரிடுறதுக்கு பணியில் வந்துட்டு அமர்த்தப்படுறாங்க. இப்படி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சாயம் வந்து ஐரோப்பாவுக்கு வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பெருமளவான இந்த சாயம் வந்துட்டு இந்தியாவில் பயிரிடப்பட்டு பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இதனால் இந்திய விவசாயிகள் வந்து இண்டிகோ வந்து பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இந்த இண்டிகோ பயிரிடுறதுக்கு அந்த இடத்துக்கான வாடகையும் இதர செலவுக்காகவும் இந்த ஐரோப்பியர்கள் வந்து குறைந்த அளவு ஒரு முன்பணத்தை வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த முன்பணத்தை வந்து இவங்க வட்டியோட விளைச்சலுக்கு அப்புறம் விவசாயிகள் வந்து வட்டியோட திரும்ப செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு தான் அந்த முன்பணத்தை கொடுத்தாங்க. இந்த இந்திய விவசாயிகள் வந்து உணவு பயிருக்கு பதிலாக இந்த இண்டிகோ பயிரிடுறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அந்த விளைச்சலோட இறுதியில் வந்து இந்த இண்டிகோ பயிருக்கு வந்து குறைந்த அளவு விலை தான் நிர்ணயம் செஞ்சாங்க. இதனால் இந்த விவசாயிகள் வந்து இந்த பயிரிட செலவுக்காக வாங்கின கடனையெல்லாம் திருப்பி செலுத்தவும் முடியல. இவங்கக்கிட்ட வாங்கின இந்த முன்தொகையையும் திருப்பி செலுத்த முடியல. அதனால் விவசாயிகளுக்கு லாபமும் கிடையாது. இந்த லாபம் இல்லாத பட்சத்துலேயும் மேலும் இந்த இண்டிகோ தான் பயிரிடுறதுக்கு வற்புறுத்தப்பட்டாங்க. இதனால் விவசாயிகளோட கடன் சுமை வந்து அதிகரிச்சிச்சு. சொல்லப்போனால் தந்தையோட கடன் வந்து மகனும் கட்ட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த கடன் சுமை வந்து அதிகரிச்சிருந்துச்சு. இதோட விளைவாக உருவானது தான் 1859 இண்டிகோ கிளர்ச்சி உருவாச்சு. இது தொடக்கத்தில் ஒரு வேலை நிறுத்தமாக தான் உருவாச்சு. எங்கே அப்படின்னும் போது வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் இது வந்து ஒரு கிராமத்தோட விவசாயிகள் தான் இனிமேல் நாங்கள் இண்டிகோ வந்து பயிரிட போவதில்லை அப்படிங்கிற முடிவை வந்துட்டு செஞ்சாங்க. 1859 செப்டம்பரில் திகம்பர் பிஸ்வால் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வால் இவங்க 2 பேர்த்தால தான் இது வன்முறையாக மாறுது. நாளடைவில் இந்த போராட்டம் வந்துட்டு மற்ற மாவட்டங்களுக்கு வந்துட்டு பரவுது. இந்த போராட்டத்தில் இந்து முஸ்லீம் விவசாயிகள் வந்து அதிகமாக பங்கேற்றுக்கிட்டாங்க. குடங்கள், உலோகத்தட்டு, ஆயுதம் ஏந்திதான் இவங்களோட போராட்டங்கள் இருந்துச்சு. பெண்களும் ஆண்களும் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஐரோப்பிய தொழிற்சாலைகள்லாம் வந்துட்டு எரிக்கப்படுது. 1860 வந்து ஐரோப்பியர்கள் வந்து அவுரி ஆணையம் வந்துட்டு ஒன்று அமைக்கிறாங்க. 1862 இந்த அவுரி ஆணையம் வந்துட்டு சட்டம் பாகம் 6 அப்படிங்கிறத வந்துட்டு ஒன்று வெளியிடுது. அதாவது பார்ட் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1862 அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க. இந்த அடக்குமுறைக்கு பயந்து இந்த வங்காள விவசாயிகள் வந்து பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான ஊர்களுக்கு வந்துட்டு குடியேற்றம் அடைகிறாங்க. இந்த சமயத்தில் இந்து தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் விவசாயிகளோட துயரம் பற்றி எழுதுகிறாங்க. அடுத்தது தீனபந்து மித்ரா அப்படிங்கிற இந்திய பத்திரிகையாளர் வந்து தன்னுடைய பத்திரிகையில் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. அதில் ஆங்கிலேய முகவர்களோட கொடுமைகள் குறித்து வந்து இவர் எழுதுகிறாரு. கடைசியில் இண்டிகோ விவசாயம் வந்து வீழ்ச்சி அடையுது. இதன் விளைவாக 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இயற்கை கருநீல சாயத்துக்கு பதிலாக செயற்கை நவீன நீலசாயம் வந்துட்டு பயன்பாட்டுக்கு வருது. அடுத்து பாப்னா கழகம் 1873, 76 நடைபெறுது. வங்காளத்தில் பாப்னா அப்படிங்கிற இடத்துல யூசப் சாகி பர்கனா அப்படிங்கிற இடத்துல தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. கேசப் சந்திரா ராய் இவர் தான் வந்து இந்த பாப்னா கழகத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கழகம் வந்து ஜமீன்தாரர்களுக்கு எதிராக தான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விவசாய நிலங்கள் மேலே வரி வசூல் வந்து அதிகமாக வரி வசூலிக்கிறாங்க. மற்ற வரிகளையும் வசூலிச்சுட்டு வராங்க. விவசாயிகள் வந்து வாடகை செலுத்தலை அப்படிங்கிற ஒரு போலி காரணத்தை சொல்லி நிலத்திலிருந்து அந்த விவசாயிகள் வந்து வெளியேற்றப்படுறாங்க. இதனால் விவசாயிகள் வந்து கிராமங்கள் தோறும் சென்று தங்களுக்கு ஆதரவாக மற்ற விவசாயிகளை வந்து கூட்டம் சேர்த்துறாங்க.
இந்த போராட்ட செலவினங்களுக்காக விவசாயிகளே தங்களுக்குள்ள நிதியை திரட்டி இந்த போராட்ட செலவினங்களை எல்லாம் பார்த்துக்கொள்கிறாங்க. அடுத்து இது வங்காளத்தோட படிப்படியாக இது வங்காளத்தோட மற்ற பகுதிகளுக்கும் இந்த போராட்டம் பரவுது. இதனால் விவசாயிகள் சங்கம் அமைச்சிக்கிறாங்க விவசாயிகள். இவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது சட்டத்தை எதிர்த்தல், அதாவது ஆங்கிலேயர்களோட சட்டத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறத இவங்களோட நோக்கமாக முதன்மையான நோக்கமாக இருக்குது. இந்த போராட்டத்தில் ஜமீன்தாரர்களோட வீடுகள் கொள்ளையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இதில் குறைந்த அளவு ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இந்த ஜமீன்தாரர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. இந்த போராட்டம் மூலம் விவசாயிகள் ஒரு சட்ட விழிப்புணர்வு அல்லது சட்ட மேம்பாடு அந்த அறிவை பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது தக்கான கழகம் 1875 மேல பூனாவில் சூபா கிராமத்தில் தான் இது தொடங்குறாங்க. இது யாருக்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்போது வட்டிக்கு பணம் கொடுப்பவருக்கு எதிராக தான் இந்த போராட்டம் நடைபெறுது. இது ஆரம்பத்தில் சூபா கிராமத்தில் தொடங்கினாலும் நாளடைவில் 30 to 33 கிராமங்களுக்கு இது பரவுது. விவசாயிகள், அதாவது 1857 இந்த விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை மூலமாக இந்தியா மேலே நேரடியாக நிர்வாகம் பிரிட்டிஷாருக்கு இருந்தது இல்லையா, அதனால் விவசாயிகள் வரி நேரடியாக அரசுக்கு செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. விவசாயிகள் தங்கள் அடமானம் வச்ச நிலத்தை அவங்க விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி ஏலமும் விடப்பட்டுச்சு. அதனால் விவசாயிகள் தங்கள் சொந்த நிலங்களை இழக்க நேரிடுச்சு. இந்த நிலங்கள் உளும் வர்க்கத்திலிருந்து நிலத்தை உழாத வர்க்கத்துக்கிட்ட கைமாற நேரிட்டுச்சு. இந்த புரட்சி இராணுவம் மூலமாக இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டுச்சு. இதோட விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு இந்த விவசாயிகளோட குறைகள் களையப்பட்டுச்சு. கேத்லின் கவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலேய ஆட்சியில் இந்த இந்திய விவசாயிகள் முகலாயர் காலத்தை விட அதிக அளவு வேதனையை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ரணஜித் குஹா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயிகளோட இந்த பிரச்சனைகள் உள்ளூர் புரட்சியில் தொடங்கி போர் வரைக்கும் கூட முடிஞ்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட இறுதி வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.